முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணியிடம் கேட்டு பெறலாம். சுடலைமணி, தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா தற்போது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த கலைஞரின் பொதுக்கூட்ட விழாவில், அதாவது திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூரில் நடந்த கலைஞர் பொதுக்கூட்ட விழாவில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருந்தார். அப்போது அவர் பேசுகையில் முதல்வர் விஜய் குறித்தும் அவரை மற்றொரு நடிகையுடன் ஒப்பிட்டும் பேசியிருந்தார். இது குறித்து அவரது கட்சி நிர்வாகிகள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகார் அளித்ததன் அடிப்படையில் முதல்வர் குறித்து அவதூறு பேசியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் ஆத்தூர் போலீசார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவர், அதாவது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் முன்ஜாமீனுக்காக நேற்று முன்தினம், அதாவது 2 தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்பதை செய்திருந்தார். அந்த மனு தாக்கல் இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த முன்ஜாமீன் மனு என்பது தள்ளுபடியானது. குறிப்பாக முதல்வர் குறித்து பேசியதற்கும், அதே போல் ஏற்கனவே 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அவர் எப்படி பேச வேண்டும் என்பது குறித்து அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்க வேண்டும். அதன் காரணமாக இந்த மனு என்பது தள்ளுபடி செய்வதாக நீதிபதி அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இன்று காலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டத்திற்காக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருந்தார். அவருடன் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினர் வந்திருந்தனர். அப்போது அங்கு வந்த ஆத்தூர் காவல்துறையினர் அவரை, அதாவது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். கைது செய்யும் போது தன்னுடைய வண்டியில் ஏறி தூத்துக்குடி மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறையினர் அதற்கு உடன்படாமல் அவர், அதாவது காவல்துறை வாகனத்திலேயே தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு, தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அவரை அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்த திமுக கட்சி நிர்வாகிகள் அந்த வாகனத்தை செல்ல விடாமல் மறித்துக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவர்களை மீறி தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அழைத்து செல்லப்படுகிறார். விக்னேஷ், அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு காவல்துறையின் வாகனத்திலேயே அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் குறித்து திமுகவின் கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து முன்ஜாமீன் தர வேண்டும் என்று முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆனது. இந்நிலையில் உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு ஆய்வுக்காக சென்றபோது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகாவின் நகர செயலாளர் செல்வம் அளித்த புகாரில் தூத்துக்குடி ஆத்தூர் பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக முதல் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.